ஹாய் காய்ஸ், எல்லாரும் மென்டலி ஃபிசிக்கலி ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது நார்மலாக சாதம் வடித்து அதில் தொக்கு பண்ணி அதோடு சேர்ந்து கிளறி சாப்பிட்ற மாதிரி கிடையாது. நம்ம கோவிலெல்லாம் சாப்பிட்ருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டைலில் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசிலையும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். சீரக சம்பா ரைஸில் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதுக்கு நான் குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதை ஹீட் பண்ணிக்கிறேன். நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் அதில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் தான் நான் போடுறேன். பிரியாணியில் இன்னும் நம்ம கொஞ்சம் அதிகமாக போடுவோம், பட் தக்காளி சாதத்தில் கொஞ்சமாக போட்டால் போதும். இதோட சோம்பு போடுறோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக நம்ம பிரியாணியில் சோம்பு போட மாட்டோம், பட் தக்காளி சாதத்தில் சோம்பு போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இதோடு சேர்ந்து 4 பச்சை மிளகாவை நான் கீரி சேர்த்துக்கிறேன். நம்ம பச்சை மிளகாவை அப்படியே போடுறத விட இந்த மாதிரி கீரி போட்டோம்னா அதோட காரம் நல்லாவே சாதத்தில் இறங்கும். நான் மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நீள நீளமாக நறுக்கி அதோட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ரொம்ப நல்லா ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி ஒரு பிங்க் டோனில் இருந்தாலே போதும். அதில் கொஞ்சமாக நான் உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். உப்பு போட்டு வதக்கணும் அப்படின்னா வெங்காயம் ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும். இதோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருந்தாலே போதும். இதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து சேர்த்துக்கிறேன். சில பேர் மிக்சிலையும் அடித்து போடுவாங்க. இன்றைக்கி நான் இடித்து தான் சேர்த்துருக்கேன். இடித்து சேர்க்குறப்போ இன்னும் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பக்கத்துலேயே இருந்து அதை வதக்கி விட்டுட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது. யூஸ்வலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே அது பாத்திரத்தோடு பிடிச்சி அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ எப்போ நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலும் எந்த ரெசிபிலையும் பக்கத்துலேயே இருந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். புதினா கொத்தமல்லியை நல்லா வதங்க வைக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் இருந்தால் போதும். ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகா பொடி நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நான் 4 பச்சை மிளகா முன்னாடியே ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது பிரியாணி மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இது வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா. உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நான் அடுத்து வர வீடியோவில் தனியாகவே போடுறேன். மசாலாலாம் போட்டோன்னே சட்டியில் அந்த மசாலா பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ பக்கத்தில் இருந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த மசாலா ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நான் 3 பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். சில பேர் தக்காளியை அரைச்சும் ஊற்றுவாங்க. ஆனால் அரைச்சி ஊற்றுறதோட இந்த மாதிரி வதக்கி செய்கிறதுல தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி நல்லா வதங்கட்டும். யூஸ்வலாக தக்காளி லாஸ்ட்டில் போடுறது தான் நல்லது. ஏன்னா தக்காளி ஈஸியாக வேகமாக குக் ஆகிடும். ஸோ எப்போவுமே பிரியாணிக்காக இருந்தாலும் சரி, தக்காளி சாதமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது கிரேவி தொக்கு பண்ணாலும் தக்காளியை லாஸ்ட்டில் போடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி கிரேவியாவோ இல்லை குழம்பாவோ வச்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 1.5 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். 1க்கு 1.5 ரேஷியோவில் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நான் டேஸ்ட் செக் பண்ணிவிட்டு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வெங்காயம் வதங்கிறதுக்காக மட்டும்தான் உப்பு போட்டோம். ஸோ இப்போது சாதத்துக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு மட்டும் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு சாதத்தை குக்கரில் சேர்த்துக்கிறோம்.
அது நல்லா கிளறிட்டு குக்கரை மூடி வச்சு ஸ்லோவில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுருங்க குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் குக்கரை திறந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் விடுங்க. அது தக்காளி சாதத்தோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணும். இப்போ 4 விசில் ஸ்லோவில் நம்ம வச்சுக்கலாம். நம்மளால் சிக்கன் மட்டன் போட்டு டக்குன்னு பிரியாணிலாம் சமைக்க முடியல அப்படின்ற டயத்தில் இந்த மாதிரியான தக்காளி சாதம் பண்ணிக்கலாம். என்ன தான் நான்வெஜ் பிரியாணி மாதிரி டேஸ்ட் இல்லைனாலும் பட் கொஞ்சம் காம்ப்ரமைசிங்காக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் போட்டு தக்காளி சாதத்தை நல்லா கிளறிடுறேன். இது கூட நீங்கள் பொட்டேட்டோ ஃப்ரை வச்சுக்கலாம், இல்லை எக் மசாலா, இல்லை இந்த மாதிரி கர்ட் ஆனியன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு